character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening to all the 12th standard students. Last class la maths la pathinaaka namba theory of equations la first exercise pathi complete pannom. And the first exercise la Vida's formulas and theory of equations la eppadi construct cubic equation frame பண்றது, அது Vida's formulas la எப்படி apply பண்றது, இனி cubic polynomial இருந்துச்சுனா எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இனி general sum of squares of the terms இருந்துச்சுனா எப்படி யூஸ் பண்றது, அத பத்தி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா? இப்போ அதனுடைய continuation of the terms பாத்தீனாக்கா நம்ம next topic about என்ன டாபிக் பாத்தீனா nature of roots and nature of coefficients of polynomial equations. இதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, நீ imaginary roots, ஓகே, அதுதான் இனிய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்ற ஆர்டரில் எடுத்து சொல்லுவாங்க. ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டான்றதும் ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே நம்ம பார்த்துருக்கோம், இஸ் ஏ ரூட் அண்ட் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஏ ஆல்சோ another one root. அப்போ ரெண்டு ரூட் ஆஃப் த டேர்ம்ஸ் கிடைக்கும். அப்போ டிகிரி ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். இட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் question in a theorem state and prove complex conjugate root theorem கேட்பாங்க. அப்போ complex conjugate root theorem state and prove சொன்னாங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு தான் ப்ரூஃபை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இன்கேஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு ப்ரூஃபை மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், இந்த இதனுடைய ஸ்டேட்மெண்ட்ன்றதை உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம்னாக்கா இஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z0 is a root of a polynomial equation with real coefficients, then it is complex conjugate Z0 whole bar is a also a root of the terms கிடைக்கும். அப்போ எப்படி நான் ப்ரூஃபை கன்சிடர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஜென்ரல் ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறேன். let p of x is equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus up to a1 x plus a0 equal to 0. It is called about general polynomial of the equation. be a polynomial equation எடுத்தாச்சு with real coefficient ல சொல்லும்போது let z0 be a root of the polynomial equation சொன்னனால நான் p of z0 equal to 0. p of z0 equal to 0 now will be considered. அப்போ p of z0 bar எடுக்கிறேன். அப்போ z0 bar எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் நான் z0 அப்ளை பண்ண in terms of z0 bar அப்ளை பண்ணுவேன். அப்போ பார் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கான்ஜுகேட் ஆஃப் த டேர்ம்ஸ் ஓல் கான்ஜுகேட்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தது தான். இப்போ ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் நான் ஓல் கான்ஜுகேட் எடுக்கிறேன். அதே போல் ஒரு ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தாலும் அகைன் எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ரியல் நம்பர் தான் கிடைக்கும். ஏன்னா ஏஆர் ஈக்குவல் டு ஏஆர் பார் ஆஸ் ஏஆர் இஸ் அ ரியல் ஃபார் ஆல் ஆர். ஓகேவா? நான் எந்த நம்பர் எடுத்தாலும் எனக்கு ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தால் ரியல் நம்பரே தான் கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் அப்போ ஓவரால் பார் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ஆர்டரில் எடுக்கும்போது நம்ம காம்ப்ளெக்ஸ் ஆன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் கான்ஜுகேட் ஆஃப் த டேர்ம்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஏ டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தது. அந்த ஓவரால் கான்ஜுகேட்டில் எடுக்கும்போது இட் வில் பி கன்சிடர் அபவுட் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் p of z0 சொல்லலாமா? அப்போ p of z0 the whole bar that is 0 bar. 0 bar nothing but 0க்கு ரியலுக்கு கான்ஸ்டன்ட் என்னது கான்ஜுகேட் எடுத்தாலும் எனக்கு என்ன வரும், எனக்கு 0 தான் வரும். அப்போ therefore p of z0 whole bar equal to 0 கிடைச்சிருக்கு. அப்போ this implies that whenever z0 is a root, அப்போ z0 is a root of the terms வந்துச்சுனாக்கா p of z0 equal to 0, its conjugate of z0 is also a ரூட்டாக எனக்கு கிடைச்சிருக்குன்றது இந்த தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப். ஓகே, இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் தியரம்
எல்லாமே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த தேர்தோடைய கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகேவா? அடுத்ததாக நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் இமேஜினரி நம்பர் என்ற ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரிமார்க் ஆஃப் த டேர்ம்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இட் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 3.8 find the monic polynomial equation of minimum degree with real coefficients having 2 minus root 3i as a root of the terms சொல்லியிருப்பாங்க. அப்போ 2 minus root 3i is one of the root என்னும்போது it will be considered about since 2 minus root 3 is a required polynomial equation with real coefficient சொல்லியாச்சு. அப்போ 2 minus root 3i நாக்கா 2 plus root 3i எனக்கு also a root of the polynomial இருக்கும். அப்போ 2 plus root 3i is also a root of the polynomial choose பண்ணிட்டேன். Hence the sum of the roots is 4 and the product of the roots is 7. இப்போ ரெண்டுத்தையும் சம் பண்ணாக்கா என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ரூட் 3i மைனஸ் ரூட் 3i கேன்சல் ஆகிடும். 2 + 2 4 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா a² மைனஸ் b². அப்போ a² மைனஸ் b² போது பார்த்தீங்கன்னா ரூட் 3 இன்ட்டு ரூட் கேன்சல் ஆகிடும். நெகட்டிவ் i² பண்ணும்போது -1 வரும். அப்போ 2² பண்ணும்போது 4 + 3 = 7 கிடைக்கும். அப்போ those the monic polynomial equation. அப்போ x² sum of the roots into x plus product of the roots equal to 0. x² minus sum of roots என்னது எனக்கு 4 minus 4x plus 7 equal to 0 is the required monic polynomial equation சொல்லுவாங்க. It is considered about the புரியுதாது? It is a 2 mark type question. அடுத்ததா இப்போ இர்ரேஷனல் நம்பர் ரூட்ஸில் எப்படி ஃபார்ம் பண்ணுறது? ஓகே, அப்போ இந்த ஆர்டரில் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷனல் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரூட்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ டெல் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம். வாட் அபவுட் த டெல்? b² minus discriminant. Del is mean for discriminant. Del equal to b² minus 4ac. Then there will be consider the roots of the term. அப்போ டெல்லோட வேல்யூ ரூட்டில் எனக்கு ரேஷ்னல் இருந்துச்சுன்னா தென் போத் r1 and r2 ஆர் ரேஷ்னல் சொல்லிக்கலாம். அதே எனக்கு ரூட் ஆஃப் டெல் இஸ் இர்ரேஷனல் இருந்துச்சுன்னா தென் போத் ஆர் இர்ரேஷனல் சொல்லிக்கலாம். ஓகேவா? இன் திஸ் ஆர்டரில் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். ஓகே, இதை தான் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் ஒன் டாபிக் அபவுட் த தேரம், வெரி இம்பார்ட்டன்ட் another one theorem for let p and q be rational numbers such that root q is irrational. root q வந்து pயும் qவும் ரேஷனல் சொல்லிட்டாங்க. root q வந்து பார்த்தீங்கன்னா irrational. if p plus root q is a root of the quadratic equation with rational coefficient then p minus q is also a root of the same equationன்றதை நான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம்? then we are either consider the quadratic equation in a monic polynomial equation. அப்போ then the result of the non-monic polynomial equation can be proved in a similar way. ஓகே, அப்போ அந்த ஆர்டர் நான் எடுக்க போகிறேன். p and q be the rational numbers such that root q is a irrational given கொடுத்துக்கிறது எடுத்தாச்சு. அப்போ let p plus root q be a root of the equation. அப்போ x² plus bx plus c equal to 0. here where b and c are rational numbers choose பண்ணிக்கலாம். இப்போ alpha be the roots of the equation நாக்கா what about computing the sum of the roots பார்த்தீங்கன்னாக்கா what about sum of the roots? alpha plus p plus q root q is equal to minus b by a. அப்போ minus b வரும். ஓகேவா? அப்போ in terms of minus b வந்துடும். and hence sum alpha plus root q is equal to இந்த plus p என்ன வந்துச்சுன்னா minus p, that is also belongs to rational number. அப்போ taking minus p as a என்னன்னு சொல்லலாம்? s ன்னு எடுத்துக்கலாம். we have that is alpha plus root q is equal to s. this is implies that alpha உடைய root பார்த்தீங்கன்னா s minus root q ன்னு வரும். அப்போ in terms of computing the product of the roots எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா s minus root q into p plus root q. அப்போ ரெண்டுத்தையும் நான் ப்ராடக்ட் பண்ணி எடுக்கும்போது that is equal to c. அப்போ therefore what about it will be multiply in the terms பாருங்க that be expanding the term that is a rational numberல இருக்கு. அப்போ s minus p is equal to 0 ஆச்சுனாக்கா this implies that s is equal to p and hence we get alpha is equal to p minus q. அப்போ alpha நான் என்ன எடுத்தேன்? p minus q ன்னு எடுத்தது will be correct of the terms. the root says p minus q is a one of the root ன்னு சொல்லி ஆன்சரில் முடிச்சுக்கலாம். ஓகே, it is clear? அதே போல்
another one example ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Find a polynomial equation of minimum degree with rational coefficients having 2 minus root 3 as a root ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி என்ன சொல்லலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரூட் 3i வச்சு பார்த்தோம். இங்கே வெறும் ரூட் 3 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 minus root 3 அண்ட் another one ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 plus root 3ன்னு வரும். இப்போ இதனுடைய ரெண்டுத்தினுடைய சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் பாசிட்டிவ் கேன்சல் ஆகிடும். 2 plus 2ன்றது 4 வந்துடும். சம் ஆஃப் ரூட்ஸ் கிடச்சிரும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா a minus b a plus b a square minus b square 2 square nothing but 4 and root cancel ஆகிடும். ஸ்கொயர் பண்ணும்போது 4 minus 1 3 is equal to 1 கிடைக்கும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 4. அப்போ then will be applying the quadratic monic polynomial equation. அப்போ therefore the required equation x square minus 4x plus 1 equal to 0. Okay, it is clear. And see the next one theorem பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. என்ன ப்ரூஃப் தியரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. let p and q be rational numbers so that root p and root q are irrational numbers. Further, let one of the root p and root q be not rational multiple of the other. அப்போ if root p plus root q is a root of the polynomial equation வந்துச்சுன்னா with rational coefficients, then root p minus root q minus root p plus root q and minus root p minus root q are also a root of the same polynomial equation. This is the order of the theorem 3.4. Okay, and next one is a very important question. இது உங்களுக்கு question paperல கண்டிப்பா கேட்பாங்க. Form a polynomial equation with integer coefficients with root of root 2 divided by root 3 as a rootன்றதை நான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ எப்படி நான் ஃபார்ம் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறது? அப்போ சின்ஸ் வில் பி ரூட் ஆஃப் த கண்டிஷன்ஸில் எடுத்துக்கலாம். root 2 divided by root 3 is a ரூட்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் த டேர்ம் இஸ் ஏ ஃபேக்டராக கிடைக்கும். இட் இஸ் ஏ ரூட்டுன்னு சொன்னாலே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னு சொல்லிக்கலாம். அப்போ டு ரிமூவ் த outermost square root we take x plus root of the terms as another factor of the find their product. அப்போ ரெண்டுத்துமே என்ன பண்ண போறோம்னா another factors இந்த ரூட்டை கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு will be choose the another factor. இங்கே நெகட்டிவ்ல வந்திருக்கு அண்ட் another one பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா a plus b into a minus b. அப்போ a square minus b square. அப்போ ரூட் கேன்சல் ஆகிடும். x square minus root 2 divided by root 3 மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அப்போ still we did not achieve our goal. ஏன் இது என்னுடைய achieve our goalனு பார்த்தீங்கன்னாக்கா அகைன் இன் இயர் ரேஷ்னல்லே தான் இருக்குது. நான் இன்டிஜர் ஃபார்மேட்டில் நான் கொண்டு வரணும். அப்போ எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வி வில் கன்க்ளூட் another factors. இப்போ இதனுடைய another factor பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 divided by root 3. அப்போ மறுபடியும் இதுக்கு நான் ப்ராடக்ட் எடுக்க போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் minus root 2 divided by root 3 into x square plus root 2 divided by root 3 a square minus b square a plus b a minus b. அப்போ a square minus b square x power 4 இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் 2/3 மட்டும் கிடைக்கும். இப்போ என்னுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. தென் வில் பி கன்சிடர் அபவுட் வில் பி யூஸிங் த டேர்ம் 3x power 4 minus 2 equal to 0. அப்போ it is a integer coefficientல வந்துடுச்சு. Now we identify the nature of roots of the given equation. Without solving the equation, this idea of the cases become to the negativity, equality 0 and positivity of del equal to b square minus 4ac. அப்போ இந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்கும். It is a integer coefficientன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, இதுவரையும் நம்ம பார்த்தது இரேஷனலை பற்றி பார்த்தோம். இப்போ ரேஷனலை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா del is a perfect square இருந்துச்சுன்னா it is will be considered the term. Okay, if and only if del discriminant del is rational, if and only if del is a perfect square. Okay, in this equation in a integer coefficient of the rational roots, if and only if del is a perfect square ன்றது ஆர்டரில் வருது. ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.11 in terms of show that the order given equation கொடுத்துட்டாங்க cannot be satisfied by any. in example 3.11ல பார்த்தீங்கன்னாக்கா show that the equation given cannot be satisfied by any real values of x ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் எடுக்க போகிறேன். del equal to b square minus 4ac. we get the result என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா -20. it is less than 0. அப்போ less than 0ன்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ்ல வந்துச்சுனாலே
the roots are imaginary numbers. அப்போ எனக்கு என்ன அந்த கண்டிஷன்ஸ் படி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொல்லிடலாம். And see about the next one problem. In x square plus 2 into k plus 2 into x plus 9k equal to 0 has equal roots, find k. ஈக்குவல் ரூட்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் ரூட்ஸ்னாலே டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0, அப்போ டெல் ஈக்குவல் டு 0 b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ ஃபார் ஈக்குவல் ரூட்ஸ் தென் வில் பி அப்ளைங் த டேர்ம் 4 into k plus 2 the whole square equal to 4 into 9k. அப்போ this implies we get the k ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்குது. ஒன் ஆஃப் த வேல்யூ வந்து 4 and another one வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஓகே, and another one sums also same method of the term. Show that if p, q, r are rational, the roots of the equation x square minus 2px plus p square minus q square plus 2qr minus r square is equal to 0 are rational ன்றதை நான் ப்ரூஃப் பண்ணோம். எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? அப்போ del equal to b square minus 4ac அந்த டிஸ்கிரிமினண்ட்டில் அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது பட் திஸ் எக்ஸ்பிரஷன் reduces to in this order. எனக்கு ரெண்டு ஆர்டரில் கிடச்சிருக்கு. விச் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருக்கா? எஸ், இட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர் ரேஷ்னல். ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னாக்கா, ரேஷ்னல்னு சொல்கிறதுக்கு சின்ஸ் இட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸாக எனக்கு கிடச்சிதுனாக்கா இட் வில் பி கன்சிடர் த ரேஷ்னல் ரூட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, and next topic about the பார்த்தீங்கன்னாக்கா application of a polynomial, applications of a polynomial equation in geometry oriented. ஓகே, அப்போ geometry orientedல சொல்லும்போது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? It is a very important question. Example 3.14, prove that a line cannot intersect a circle at more than 2 points. Okay, prove that a line cannot intersect at a circle at more than 2 points. Okay வா, அப்படி எப்படி ப்ரூவ் பண்ணுறது? By choosing the coordinate axis suitably, we take the equation of the circle. What about the equation of the circle? X square plus y square is equal to r square. And the equation of the straight line என்னது எனக்கு? Y equal to mx plus c. அப்போ we know that the points of intersection of the circle and the straight line are the points on which satisfy the simultaneously equations. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சர்க்கிள் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ சர்க்கிள் ஈக்குவேஷன் எடுத்ததுக்கப்புறம் in a straight line equation இந்த ரெண்டு ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறேன்னா then will be substitute about. அப்போ y is equal to mx plus c. for y ஓட values in equation 1ல substitute பண்ணுறேன். x square plus mx plus c the whole square minus r square equal to 0. on simplify we get the equation என்ன in terms of கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 plus m square into x square plus 2mcx plus c square minus r square equal to 0. அப்போ ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா எனக்கு டிகிரி, அப்போ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். அப்போ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் 2ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ it have more than 2 solutions. அப்போ என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா this equation cannot have more than 2 solutions and hence a line and a circle cannot intersect at more than 2 points ன்னு சொல்லிக்கலாம். அப்போ we will be considered as given solution of the condition. ஓகே, இதே மாடலில் உங்களுக்கு ரெண்டு கொஷின்ஸ் இருக்குது. இட் வில் பி ஹோம்ஒர்க் டைப் கொஸ்டின். என்ன ஹோம்ஒர்க் டைப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இனி நோட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இட் இஸ் ஏ சிமிலர் டெக்னிக் அபவுட் யூஸிங் 2 circle cannot intersect at more than 2 points. ஓகே, அப்போ cannot intersect at the more than 2 pointsன்றதை நீ ப்ரூவ் பண்ணணும். அதே சேம் டைப் ஆஃப் த டேர்ம்ஸில் சொல்ல போகிறீங்க. அதே போல் a circle and an ellipse cannot intersect at more than 4 points ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன் you will be find out the term. எலிப்ஸோட ஈக்குவேஷன் இனியா அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி உங்களுக்கு 5th சாப்டரில் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். வாட் அபவுட் த எலிப்ஸோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x square divided by a square plus y square minus y square divided by b square is equal to 1 ன்னு வரும். ஓகேவா, அப்போ in terms of ellipsoid equations will be using the condition. இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் உங்களுக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. in terms of real discuss the nature of roots of equations கொடுத்துட்டு in terms of kல சொல்லியிருக்காங்க. and minimum degree with the coefficients ஆல்ரெடி சொன்னோமா இல்லையா, 2 plus root 3 ஐனாக்கா 2 minus root 3 is also root of the terms. அப்போ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதி ஈக்குவேஷன் ரைட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா another one model type of the question. Okay, this type of model type of the questions will be complete about in exercise 3.2 fully homework question. Okay, you will be derived about. Okay,
ஓகே, இந்த எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்தீங்கன்னா 5 சம்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த 5 சம்ஸையும் ஒவ்வொரு சம்ஸும் இம்பார்ட்டன்ட் ஒன் தான். இதில் லாஸ்ட் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. பேரபோலா cannot intersect at the more than 2 points. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோமோ அதே சேம் டைப் ஆஃப் தட் கண்டிஷன்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட், வில் பி கம்ப்ளீட் அபவுட். இது எல்லாமே ஹோம் ஒர்க்ஸ்னால கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. யூ வில் see about the next class in a remaining of the part. Okay, thank you to all. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakkam. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalam Pakkam, Puducherry 7.